ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா 18, 19, 20 வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளுக்குரிய விலாக தான் வந்து ஒரே வீடியோவை தான் பார்க்க போகிறோம் நம்ம. இது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, அதாவது ரொம்பவே ஃபேமஸான ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை, முதல் வெள்ளிக்கிழமைக்கு கோயிலுக்கு போகிறோம். இது வந்து காலையிலே வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தது. ரெடி ஆகிட்டு நான், பாப்பா, அவர் 3 பேருமே வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பிட்டோம். போய் சாமி கும்பிட்டு இருக்கும்போது அப்பாவும் கால் பண்ணார். சரி, இங்கே பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போகலாம் சாமி அப்படின்னாரு. சரி, அதுக்கப்புறம் இங்கே சாமி கும்பிட்டு அப்பா வீட்டில் கொண்டு வந்து இவரும் ட்ராப் பண்ணிவிட்டு போயிட்டார், என்னையும் பாப்பாவையும். அது வந்து தனி வீடியோவாகவே போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இது வண்டியில் போகிறதுனா நம்ம சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் பாப்பாவோட என்ஜாய்மெண்ட் இருக்கும். அதுவும் முன்னாடி தான் உட்கார வச்சுட்டு, இது கொஞ்சமாக டிஸ்டன்ஸு, மெயின் ரோட் கிராஸ் பண்ணிட்டுனா கொஞ்சம் முன்னாடி உட்கார வச்சுக்குவோம். ரொம்பவே வந்து லாங் டிஸ்டன்ஸாக இருக்குது, கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னாலும், ஹைவேஸ்னாலும் நடுவில் உட்கார வச்சு தான் கூப்பிட்டு போவோம். இது வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிற வழி. இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 8ஆம் தேதி வந்து செவ்வாய்க்கிழமை போன வீடியோ வந்து உங்களுக்கு என்ன ரீசன் நான் க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இனி போகக்கூடிய வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோவில் நான் என்டையராக வந்து கோயில் கவர் பண்ணியிருக்கேன். என்னங்கிறது அதுவும் அதோட லிங்க்கும் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நான் ஷேர் பண்ணேன், நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முன்னாடி போனோடனே வந்து குதிரை வந்து விக்கிரகம் இருக்கும். ஃபஸ்ட்டு போனோடனே வந்து பாப்பா வந்து அங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கொடுத்துட்டு இது பண்ணிகிட்ருந்தேன். அங்கே போய் சாமி கும்பிட்டு வெள்ளிக்கிழமைங்கிறனால, அதுவும் ஆடி மாதங்கிறனால வந்து வேப்பந்தழையில வந்து திரிசூலத்துக்கு வச்சிட்ருந்தாங்க. இதோட வந்து நீங்கள் ஷார்ட் கிளிப்ஸ்லாம் பார்த்துருக்கலாம். 2 ஷார்ட்ஸ் போட்டிருப்போம் ஆல்மோஸ்ட். இந்த ஒரு வேல் இதுக்காகவே வந்து திரிசூல் இதுக்காகவே வந்து 2 விலாக் ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். நான் இங்கே எடுத்துகிட்டு இருக்கவும் சுற்றி கொடிமரத்தை சுற்றி நான் சாமி கும்பிடவும் வந்து அவங்க உள்ளே போயிட்டாங்க, அவரும் பாப்பாவும். பாப்பா வந்துட்டு வாம்மா வா வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தா, வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு அன்னைக்கு வந்து சாமி வந்து நல்லா பிங்க் கலர் வித் ஒரு ராயல் ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய இதில் வந்து சாமிக்கு சாரீ இருந்துச்சு. சுற்றியும் சாமி கும்பிட்டுட்டு ஒரு 2, 3 ஸ்டில் எடுத்தோம். ஆனால் பாப்பா வந்து எப்பவுமே ஃபோட்டோ எடுக்கல என் மூஞ்சியை பாப்பா. நான் சிரித்தா அந்த இடத்துல சிரிப்பு இருக்கும். அப்புறம் சரிம்மா ஃபைனலாக கொஞ்சம் ஒரு சின்ன வீடியோ எடுத்துக்கலாம், அது என்னதான் இது பண்ணட்டும், அது அப்பா அப்படிங்கிற வார்த்தை வந்துடும். நம்ம என்னதான் தாங்கினாலும் சரி, கடைசியில் எண்டாவது டே ஒரு 4 தடவை 5 தடவை அப்பான்னு சொன்னால் தான் வந்து திருப்தி. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவையே கொஞ்ச நேரம் தொத்திட்டு இருந்தா. சாயங்காலம் வந்து வெள்ளி ஊஞ்சல் வந்து குலதெய்வ கோயிலில் இதாகுங்க நடக்கும். அப்போ வந்து பேக்ரவுண்டுக்காக ரெடி பண்ணிட்டு லைட் செட்டிங்கெல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவருக்கும் ஆஃபீஸ் போக டைம் ஆயிடுச்சுன்னா டக்கு டக்குன்னு சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். இந்த 5 வெள்ளிக்கிழமையும் வந்து குலதெய்வ கோயிலில் வந்து இந்த இது நடக்கும். வெள்ளி ஊஞ்சல் வந்து உற்சவம் வந்து நடக்கும். வெளியும் வந்துட்டு நல்லா கிளியராக ஃபோட்டோ எடுத்துகிட்டு, இது வந்து மேட்டுப்பாளையம் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தது. ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ வந்தக்கப்புறம் தான் உங்களுக்கு மேட்டுப்பாளையத்து பத்ரகாளி அம்மன் கோயில் போன வீடியோ வந்து ஃபுல் லாங் வீடியோவாக போடுவேன். அதில் நீங்கள் பார்க்கலாம் இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்ன. நாங்கள் அந்த கோயிலுக்கு போனப்போ பாப்பா என்னென்ன சேட்டை பண்ணான்னு சொன்னேன். இந்த தாட்டி சனிக்கிழமை வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால கோயிலுக்கு போகல. எப்பவுமே செல்வ விநாயகர், கற்பக விநாயகர்களுக்கு போவோம் இல்லைங்களா, போகல. அதனால் டயர்டுக்கு, ஏன்னா 2, 3 நாளாக கோயில் அது இதுன்னு சுற்றிட்டு இருந்தாங்காட்டி, அப்புறம் நம்மளுக்கு என்ன வழக்கமாக துணி சேர்ந்துருமா, சரி எங்கேயாச்சும் நம்ம வெளியே போகிறோன்னாவே, அதனால் துணியெல்லாம் எடுத்து போட்டு ஒரு பக்கம் ஓடட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். 2 பெட்ஷீட்டும் இருந்துச்சு. சரி, ஆனால் மழை வரும்னு சொல்லியிருந்தாங்களே, ஆனால் அது தகுந்த மாதிரி லைட்டாக தூறல் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஒரு பேட்ச் ஆல்ரெடி துவைச்சி புழிஞ்சும் வச்சுட்டேன். சரி, தண்ணி வரப்போவே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு பக்கம் இன்னொரு டைம் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. நல்ல வேளை தண்ணியும் காய வச்சுருந்தேன். காய வச்சங்காட்டி பாட்டியும் தண்ணி ஊற்றிட்டு, ஆத்தாவும் தண்ணி ஊற்றி விட்டுட்டு அவங்களுக்கும், அப்புறம் அம்மாவுக்கும் தலைக்கு தண்ணி ஊற்றி விட்டுட்டேன். சரி, இது ஓடிட்டுருக்கட்டும், அதுக்குள்ளே அம்மாவுக்கும் தலை சீவி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா வந்துட்டு பேண்டே போட்டுட்ரு அப்படின்னாங்க. பேண்டு வேணாமா, தலையெல்லாம் அடியால் ஈரம் நிற்கும், தலை வலிக்கும், மேலே கிளிப் போட்டு விடுறேன்னு சொல்லி கிளிப் போட்டு விட்டு துணியெல்லாம் காய போட்டால் நம்ம மறுபடியும் போய் எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. சரி, சாப்பாடு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து சாப்பாடு முருங்கைக்காய் போட்டு பருப்பு பண்ணியிருந்தேன். ரசம் வச்சுருந்துச்சு.
முருங்கக்காய் வந்து அப்பா கொண்டு வர சொல்லி இந்த பூ சீக்கிரமாக முடியுது அப்படின்னோடனேயே சொன்னார். சரிப்பா வரும்போது முருங்கை காய் அப்படி இல்லைன்னா கீரை கொண்டு வந்து தாங்கப்பா அப்படின்னு. ஆனால் 2மே கொண்டு வந்துட்டாரு. முருங்கைக்காய் போட்டு பருப்பு, ரசம், முருங்கைக்கீரை பொரியல், அது கூட கொஞ்சமாக வந்து பச்சைக்கடல வந்து நல்லா வேக வச்சுருந்தேன். இது வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டக்கப்புறம் தான் அச்சச்சோ! இந்த இது நான் எடுக்கவே இல்ல வீடியோ அப்படிங்கிறது கடைசியா தான் ஞாபகம் வந்துச்சு. மோஸ்ட்லி ஒரு சிலர் வந்து குக்கர்ல இப்போ குக்கர்ல வச்சு எனக்கு அந்த பச்சைக்கறியோட டேஸ்ட் வந்து பிடிக்கல. அதுக்கப்புறம் சட்டியில வேக வச்சா பிடிக்கும். அப்புறம் பார்த்தேன் கொஞ்சம் சீப்பெல்லாம் இருந்துச்சு. சரி அதையும் கையோட இது பண்ணிரலாம், வாஷ் பண்ணிரலாம். இது அப்போ இப்போன்னு சொல்லி நம்ம இழுத்துட்டு இருந்தேன்னா இதாகும். சரி உட்காண்ட்ருக்கோம் கையோட அந்த வேலைய முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு, அப்புறம் சாமான்லாம் இருந்துச்சு கழுவி கொண்டு வந்து எப்பவுமே இப்படி கமுத்திருவோம். தண்ணியெல்லாம் வடிஞ்சக்கப்புறம் அது பிளேஸ்ல போயிட்டு அடுக்கிர்றது. கேஸ்லேருந்து எல்லாமே வந்து சனிக்கிழமை நாள் தான் க்ளீன் பண்ணேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை வீடு துடைக்கிறது, கேஸ் கழுவுறது அது மாதிரிலாம் வேலையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அது சரி கூட்டி விட்டுறலாம் கையோட. ஏன்னா இது பெண்டிங் வச்சோன்னா ஒவ்வொரு இது இதாகும். சரி பாப்பா வெளிய விளையாண்ட்டு இருந்தா கூட்டி விட்டுறலாம். எப்படி இருந்தா சென்ட்ரல் ரூம் வந்து பாப்பாக்கு என்னதான் நம்ம கூட்டி விட பாப்பா விளையாண்ட்டுருக்கா, மறுபடியும் கூட்டிட்டு தான் அவள தூங்க போடணும். அப்புறம் வெளிய வந்து ஒரு பூனைக்குட்டி உட்காந்துருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டுருந்தேன். ஆனா அந்த இதில வானிலை அறிக்கையில சொன்ன மாரியே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தூற ஆரம்பிச்சிருச்சு. சரி அந்த டயர்ட்னஸ்லயே உள்ளயே இருந்துட்டு நானு, பாப்பா, அம்மா எல்லாம். இது வந்து ஞாயித்துக்கிழமை காலையில எந்திரிச்சோனே இது பண்ணது. இது நடுவுல என்ன கோடு போட்ட மாரி இருக்குன்னு நீங்க நெனைக்க வேணாம். நான் நல்லா தான் இது பண்ணியிருந்துச்சு. பாப்பா வந்து அம்மா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவளும் ஒரு பக்கம் உதறிட்டு இருந்தா. அப்புறம் 2 நாளா துணி காய போட்டு அதுக்கப்புறம் தான் காஞ்சுச்சு. சண்டே நான்வெஜ் இல்லாம இருக்குமா, நான்வெஜ் வந்து சிக்கன் எடுத்துருந்துச்சு. குழம்பு, கிரேவியும் பண்ணிட்டேன். இந்த இது வறுவலும் பண்ணிட்டேன். ஈவினிங் அப்படியே பாப்பா உட்கார வச்சுட்டு சுந்தரபாண்டி படம் போட்டிருந்தா. பாப்பா அத அப்படியே பார்த்துட்டு இருந்தா. அதே இது பண்ணிட்டு நான் துணி உட்காந்து ஒரு பக்கம் மடிச்சிட்டு இருந்தேன். கிளிப் எடுத்து விளையாண்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் என்னடா இது டக்கு டக்குன்னு சத்தம் வருதுன்னு சொல்லி பார்த்தா துணியெல்லாம் எடுத்து அடுக்குனதுக்கப்புறம் மேடம் வந்து பவுடர் டப்பா எடுத்து கீழே கொட்டிட்டு அப்படியே ஒண்ணும் தெரியாத மாரி சுத்திட்டு இருந்தா. ஒரே உற்சாகம். "பாரு மம்மி இங்க வெள்ளையா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் அப்புறம் அவளோட சாமான்லாம் தனியா எப்பவுமே ஒரு இதுல சாக்குல போட்டு வச்சுருவோம். சரி, இது ஆக்சுவலா எக்ஸ்பயரி ஆன பவுட்ரு தான். நான் அப்புறம் அதுதான் ரொம்பவே கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டுருந்தேன். சரி கொட்டிட்டு விளையாண்டுட்டு போறா, அவளுக்கும் என்ஜாய்மெண்ட் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவ கொட்டிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டதுக்கப்புறம், இது கீழ குமிஞ்சிட்டு, இந்த பல்டி அடிக்கிறது இந்த மாரி வேலையெல்லாம் பண்ணுவா. "நோ, நோ பாப்பா" அப்படின்னோன்னே, அப்புறம் அந்த பல்டி அடிக்கிறத விட்டு உட்காந்துட்டா. அப்படியே தவக்கா பொசிஷன்லேயே உட்காந்துட்டு ஆடிட்டு இருந்தா. சரி கொஞ்ச நேரம் விளையாடட்டும். ஏன்னா மழை பெஞ்சுட்டும் இருந்துச்சு, வெளியும் விட முடியாது. அப்படியே உருண்டுட்டு எல்லா அலப்பறையும் பண்ணிட்டு இருந்தா. சரி துணியும் மடிச்சு வச்சாச்சு. சரி என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவ பார்த்தேன். ஆனா அந்த இடத்துல கொட்டி வச்சுட்டு அப்படியே கமுக்கமா அப்படியே மேடம் எப்போ வராங்கன்னு பார்த்தா அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாரி பூனைக்குட்டி மாரி வந்து மேல வந்து பெட்ல ஏறுனாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார்